மோசேயின் சங்கீதம் 90ஆம் அதிகாரம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாய் இருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபியும். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களிகொண்டு மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். அன்பு தெய்வ பிள்ளைகளே, வாசித்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி கர்த்தர் நமக்கு நாட்களை என்னும் அறிவை நமக்கு போதித்தருள வேண்டும். கர்த்தர் சில நேரங்களில் நம்ம மேல் கோபமாக இருப்பாரோ என்று சொல்லி நாம் கலங்கலாம். ஆனால் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ந்து களி கூறும்படி நம்மை கிருபையால் திருப்தியாக்குற தேவன் கண்டிப்பாக நாம் கண்ட சிறுமையின் நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் நம்மை மகிழ்ச்சிப்படுத்துகிற தேவன் அவருடைய கிரியையும் மகிமையும் நம்மேல் விளங்க செய்யும். அதற்காக கூடி நம்ம செபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த இரவு வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். காலைதோறும் புதிய கிருபைகளை கொடுக்கிறவர். எங்கள் வாழ்க்கையில் எங்கள் நாட்களை எண்ணுகிற அறிவை எங்களுக்கு நீங்கள் தந்துள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் இன்னும் ஞான இருதயம் உள்ளவர்களாய் மாற்றுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுமதித்த சிறுமையான வருஷங்களும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் இரட்டத்தனையான பலனையும் மகிழ்ச்சியும் திரும்ப தரும்படியாக உமது ஊழியக்காரருக்கு உமது கிரியை வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எங்கள் கிருபை எங்களுக்கு நீங்கள் தாங்க. உங்களுடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரிகளை உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துங்க, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரிங்க. கர்த்தருடைய கரை எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே.